ஓகே சார். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுன்னா, நம்ம கோயிலுக்குள்ளே போன உடனே வந்துட்டு நந்தி காதில் நம்ம வேண்டது எல்லாத்தையும் சொல்லுவோம். நம்ம அதுவும் பிரதோஷம் டைமில் வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் நந்தி காதில் சொல்கிறது. உண்மையிலே நம்ம நந்தி காதில் சொல்கிறது உண்மையாக நடக்குமா சார்? இன்றைக்கி ஆலயங்கள்லாம் பலவிதமான கூட்டங்கள், பலவிதமான வழிகள். அவ்வளோ கூட்டங்கள் நம்ம ஏற்படுறதுக்கு காரணம்னா செயல், மனசில் நிம்மதி இல்லை. ரெண்டாவது தொழில் ஸ்தானங்கள், நமக்கு வேலைகள், பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் ஏற்படுறது இந்த கிரகச்சாரங்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போது ஒரு ஆலயத்துள்ள போய் எல்லா விஷயங்களையும் நம்ம வேண்டணும். நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள்கிட்ட போய் வேண்டக்கூடாது, அதெல்லாம் தப்பான செயல். இறைவன் படைத்த இறைவன்கிட்ட, படைக்கக்கூடிய செயல் பண்ணக்கூடியவங்கிட்ட வேண்டது நல்லது. அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் காஸ்மிக் எனர்ஜியோட கலக்குது. இந்த காஸ்மிக் எனர்ஜியோட கலந்து மேலே இருக்க கோபுரத்து வழியாக போகுது. அதாவது ஒரு கோபுரம் வழியாக இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வகத்தோட வழியில் வந்தோம். அந்த மூலாதாரத்துலேருந்து காஸ்மிக் எனர்ஜி அப்படியே அதை எடுத்துகிட்டு போய் இதெல்லாம் டெலிஃபோன் கனெக்ஷன் போல். ஸோ டெலிஃபோன் மொபைல் எப்படி நம்ம பேசுகிறோமோ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் போல் வச்சுருக்கிறது தான் இந்த கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டி மேல் ஒரு கோபுரத்துக்கு போய் ஆகாயமாக இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு போய் அடையிறப்போ அதில் நல்ல விஷயங்கள் காஸ்மிக் எனர்ஜியை கணக்கிறப்போ அவனுக்கு நல்லது நடக்கும். அப்போது எந்த ஒரு வார்த்தையுமோ எந்த தெய்வத்துக்கிட்டையும் சொல்லலாம். அதே மாதிரியா நந்திக்கிட்ட அதில் காதில் சொன்னாலும் அந்த வார்த்தை காஸ்மிக் எனர்ஜிலேருந்து கலக்கும். ஒரு வார்த்தையை நம்ம வெளியே விட்டுட்டாவே அந்த எனர்ஜி கலந்து போகும். அந்த எனர்ஜியில் அது நின்றுனே இருக்கும். அப்போது அதை ரூட் பண்ணி வெளியே அனுப்புறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆலயம். கோயிலில் தான் எல்லாத்தையும் வழிமுறைகளை எடுத்து அது வழியாக எடுத்துன்னு போகும். அது எடுத்துன்னு பேச. ஏன்னா ஆழக்கால பூஜைகள், வழிமுறைகள், செயல்முறைகளில் பண்ணுறப்போ தெய்வம் பலப்படுத்தியிருக்கும். புரியுங்க? அந்த பலப்படுத்தக்கூடிய தெய்வத்துக்கு நீ வழிமுறையாக ஒவ்வொரு வார்த்தையும் பேசுகிறப்போ அது எடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அந்த எடுத்து செயல்பாடாக அனுப்பக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. அதனால் நந்தி காதில் பேசுகிறப்போ நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும்ன்றதான் சொல்கிறார். இது எந்த ஒரு தப்பான ஒரு வழியும் இல்லை. மனசில் இருக்கிறத ஒருத்தர்கிட்ட சொல்லணும். மனசில் இருக்கக்கூடிய செயலை ஒருத்தர்கிட்ட சொன்னால் தான் ஒரு நிம்மதி கிடைக்கும். அது மூலிமா செயல்கள் நடக்குதுன்னா நல்லது நடக்கும்ன்றது அர்த்தம்.